ஒரு 3 வரிப்பிலே முடிஞ்சிடும் முன்னாடி. இந்த வரி 3 வரிப்பிலே செடி போயிடும். இந்த ட்ரிப்பு 5 வரி பாய்ச்சி நல்லாயிருக்கும். 2.5 டன் 2.25 டன் அந்த மாதிரி வரும். இது வந்து 15 to 20 நாள் கொடுத்தோம். செடி வேரோட்டம் நல்லா இருக்குது, செடி தளவு நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்காக கொடுத்தோம். நல்லா இருந்தது. ஆர்பிக்ஸ் பிஞ்சு விடும்போது கொடுத்தோம். அது பிஞ்சு காய் வந்து நல்லா வலுவழுப்பாக நல்லா சைனிங்காக இருந்தது. எல்லா உரத்தோட கொஞ்சம் காய் சைனிங் நல்லாயிருக்கு. பிஞ்சு நல்லா நிற்கிது. அடித்த முன்னாடி பிஞ்சு நல்லா நிற்கிது. பூ உழுவுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. பேர் ஆறுச்சாமி, தாந்தோணி, திருப்பூர் டிஸ்ட்ரிக், மடத்தக்குள வட்டம். சாயர் 30 வருஷம் பண்ணிடுச்சு. இப்போ மிளகாய் இருக்குது. முன்னாடி தக்காளி போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி மிளகாய் போட்டிருந்தோம். தண்ணி கிணத்து தண்ணி தான். தண்ணி வாய்க்கால் பக்கத்தில் ஓடும் தண்ணி ஓடும். காட்டு கோழி எருவு சாணி எருவு எல்லாம் போட்டு மிக்சிங் பண்ணி 10-15 நாள் வச்சுருந்து அப்புறம் காட்டுக்குள்ளே இறச்சி அப்புறம் உழவு ஓட்டி கட்டரை போட்டு அப்புறம் தான் நடவு பண்ணுறதுக்கு அது போட்டு விட்டால் ஒரு 10-15 நாள் போட்டுருவோம். மிளகாய் போகிறது இப்போ ஒரு 10 ட்ரிப் போட்டிருப்போம். இது போட்டு இப்போ 4-4.5 மாதம் ஆச்சு. இப்போ பறிப்பு எல்லாமே பரவாயில்ல. 5 வரிப்பாச்சு. இது வரைக்கும் அப்படியே காய்ச்சிட்ருக்கு. பரவாயில்ல. ஒரு 3 வரிப்பிலே முடிஞ்சிடும் முன்னாடி. இந்த வரி 3 வரிப்பிலே செடி போயிடும். இந்த ட்ரிப்பு 5 வரி பாய்ச்சி நல்லாயிருக்கும். 2.5 டன் 2.25 டன் அந்த மாதிரி வரும். தண்ணி ஃபஸ்ட்டு விட்டு 1 மணி நேரம் பாய்ச்சிட்டு அதுக்கு பின்னாடி உரத்தை விட்டு உரம் ஒரு 20 நிமிஷம் போகுது. எவ்வளோ போன பின்னாடி அதுக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் விட்டு கட் பண்ணிடுவோம். அது ஒரு 200 லிட்டர் தண்ணியில் ஒரு ஏக்கராவுக்கு சொட்டு நீரில் ஓடி கொடுத்துருக்கோம். 5 லிட்டர் கலந்து. அபிமான் இது வந்து 15 to 20 நாள் கொடுத்தோம். செடி வேரோட்டம் நல்லா இருக்குது, செடி தளவு நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்காக கொடுத்தோம். நல்லா இருந்தது. ஆர்பிக்ஸ் பிஞ்சு விடும்போது கொடுத்தோம். அது பிஞ்சு காய் வந்து நல்லா வலுவழுப்பாக நல்லா சைனிங்காக இருந்தது. எல்லா உரத்தோட கொஞ்சம் காய் சைனிங் நல்லாயிருக்கு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் உரம் விட்டு போட்டு அப்புறம் மேலே ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா அவ்வளோதான் கரெக்டாக. ஆர்பிக்ஸு அபிமான் 2 வேருக்கு விட்டா, அதாவது டயத்தில் விட்டோம். அது நல்லா இருந்தது. இது தெளிப்பான் மேலே பேனுக்கு புழுக்கெல்லாம் அடிக்கும்போது கூட சேர்த்து அடித்தோம். நல்லா இருந்தது. இது ஒரு 3 ட்ரிப் 4 ட்ரிப்பு தொடர்ந்து அடிச்சிருப்போம். FL777 வந்து பிஞ்சு நல்லா நிற்கிது. அடித்த முன்னாடி பிஞ்சு நல்லா நிற்கிது. பூ உழுவுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. மொத்தமாக இது வரை யூஸ் பண்ணுறத விட இப்போ இந்த அபிமான் ஆர்பிக்ஸு கீழே கொடுத்தது நல்லாயிருக்கு. இந்த FL777 இதை அடிச்சது முன்னாடி பிஞ்சு நல்லா நிற்கிது. பூ உதிர்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. அதனால இதை இப்போ 5வது ட்ரிப் பொறிக்குது. இது வரைக்கும் 3 ட்ரிப்புக்கு மேலே பொறிக்க முடியாது. சீக்கிரம் இது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த செடியில் வந்து வேர் முடிச்சு அதிகம் வருதுங்க. அதனால வந்து இந்த பூச்செடி செண்டுமல்லி நட்டிக்கிறேன். சுத்தமாக வேர் முடிச்சு இல்லைன்னா நிறைய வேர் முடிச்சு வந்து காய் நிறைய பறிச்சப்போ பிடிச்சிருக்கிறப்ப எல்லாம் செத்துருதுங்க செடி. ஒரு லேட்டலுக்கு வந்து 10 செடி 15 செடி சாகுது. மருந்து விட்டால் கண்ட்ரோல் ஆகிறதில்ல. இது இப்போ நாற்று நடவு போடும்போது இந்த செண்டுமல்லி இது ஒரு லேட்டல் தவிர நட்டி விட்ருக்குங்க. ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்குது.